ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளி கடையல் மாதிரி சொரக்காய் வச்சு கடையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான தாளிப்பு பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கடுகு பொரிஞ்சதும் நான் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயம், நான் ஒரு 2 சைஸ் பெரிய தக்காளி, ஒரு அரை சொரக்காய் எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் சொரக்காயில் பாதி சொரக்காய் எடுத்துருக்கேன். இது கூட ஒரு வரமிளகு, ஒரு சின்ன துண்டு புளி, இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சு குக்கரில் சேர்த்திக்கிறேன். ஸோ இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கிறேன். ஸோ இதை சேர்த்திட்டு இதையும் நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்குறனாலும் சேர்க்கலாம். பட் ஆனால் அந்த வெஜிடபிள்ஸோட அந்த டேஸ்ட் இருக்கும்போது தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வெறும் நான் சொன்ன ஐட்டம் மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ இது கூட நான் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். ஸோ நீங்கள் குக்கரில் வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தண்ணியோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் குக்கரில் 3 to 4 விசில் விட்டுக்கிறேன். ஸோ சைட் பை சைட் நான் இட்லி ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ இட்லிக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இட்லிக்கு தான் இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டேன். இது நீங்கள் மார்னிங் செஞ்சிங்கன்னா இட்லி தோசைக்கு சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ குக்கரில் நல்லா 3 விசில் வந்துடட்டும். நல்லா ஸ்டீம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்பிட்வீன் நான் இந்த வீக்குக்கு தேவையான இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நான் க்ளீன் பண்ணி, ஸோ நிறைய யூடியூப் சேனலில் சொல்கிற மாதிரி கீழே ஒரு டிஷ்யூ, மேலே ஒரு டிஷ்யூ வச்சு தான் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு ஒரு வாரத்துக்கு நல்லாவே இருக்குது. அந்த கெட்டு போகாமல், அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் கொத்தமல்லி தலையும் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் புதினா தலையும் நல்லா க்ளீன் பண்ணி அதுவும் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரு 1 or 2 டைம் தான் இப்படி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஈர விடுறது இந்த டிஷ்யூ உறிஞ்சிக்கும். ஸோ இது சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிறது. ஸோ புதினாலாம் ஒரு கட்டு மாதிரி தான் கிடைக்கிது. ஸோ ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம வச்சுக்கணுன்னா அது ஒன்றா கருப்பாயிரும், இல்லை ரொம்ப சுருங்கிரும், வாடிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் 1 வீக்குக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்ம இருக்கிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி அதை நம்ம சீக்கிரம் காலி பண்ணிடணும். ஸோ நம்ம நல்லா ஸ்டீம் அடங்கிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நான் ஒரு மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கிறேன். இந்த கோயம்புத்தூர் சைடெல்லாம் பீக்கங்காய் போடுவாங்க, கத்திரிக்காய் போடுவாங்க. ஸோ சுரக்காயிலும் இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்தது. சுரக்காய் தீரலை அப்படி வீட்டில் அப்படியே இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சிங்கன்னா தீர்ந்துடும். ஸோ கொத்தமல்லி தழை கண்டிப்பாக கொடுங்க, அது ஒரு நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஓவா. ஸோ இதில் நம்ம சுட சுட இட்லியோ, இல்லை மொறுன்னு தோசையோ, இல்லை நல்லா சூடான சாதத்துக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு தக்காளி கடையல், தக்காளி பஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.